உங்களுக்கு டாக்டர் அம்பேத்கரை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். இப்போ 6ஆம் தேதி தான் அவருடைய நினைவு நாள் வந்தது. அம்பேத்கர் வந்து தலித் குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் தன்னுடைய கடும் முயற்சினால ஜாதி கொடுமையாக இருந்து பல கஷ்டப்பட்டாலும் படிப்பை மட்டும் விடாமல், படிப்பு ஒன்று தான் மனிதனை உயர்த்தக்கூடியதுங்கிறதுக்காக எல்லா கஷ்டத்தையும் தாண்டி படித்து அவர் வந்து இந்திய அரசமைப்பு சட்ட நிபுணராக வந்தார். இந்தியத்திலே இந்திய சட்ட ஆலோசகராக இருந்தார். அதை வந்து எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாருங்கிறத சின்னதாக அவங்களுக்கு சொல்கிறார். மத்திய பிரதேசத்தில் ஒரு ஆங்கிலேயுடைய போலீஸ் இராணுவ படையில் ராம்ஜி அப்படிங்கிறவர் இருந்தார். அவருக்கு 14வது பிள்ளையாக பிறந்தார் அம்பேத்கர் பேரோட சின்ன பேர் பீமா ராவ்னு பேர். அவங்க அப்பா வந்து மகாபாரத்தில் பீமனுடைய வீரத்தை விரும்பினால தன் மகனுக்கு பீமா அப்படின்னு பேர் வச்சிருந்தார். அதில் வந்து அவர் படிக்க அங்கே நிறையா கஷ்டப்பட்டதுனால தன் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு மகாராஷ்டிராவுக்கு பம்பாய்க்கு வராரு. மும்பையில் வந்தாலும் அங்கே ஒதுக்கப்பட்ட ஜாதி சேர்ந்த சொல்லி யாருமே அவங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எந்த இடத்துலையும் அவரை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவர் என்ன செய்யற தன் மகனுடைய அறிவும் படிப்பும் ஆசையும் பட்டு அங்கே உள்ள பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுறாரு. அந்த பள்ளிக்கூடத்தில் என்னென்னா எல்லா பிள்ளைகளோட உட்காந்து அனுமதி கிடையாது. தனியாக ஒரு இடத்துல உட்காரத்தான் பாடம் சொல்லி சொல்லி வாத்தியார் சொல்கிறாரு. நான் மற்ற பிள்ளையோட எல்லாம் உயர்ந்த ஜாதி பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களோட வாங்கின கொண்டு பையனை உட்கார விட மாட்டேன்னு சரி ஒத்துக்கிறாரு. அவன் முதல் நாளே அவர் சாக்கு பையனை கொண்டு போனான். அவர் அந்த சாக்கு வச்சு அதை உட்காந்துருப்பார். மற்ற பையங்கள்லாம் நெஞ்சில் உட்காந்து படிப்பாங்க. அதே மாதிரி அந்த மற்ற பிள்ளைகள் குடிக்க தனியாக இது தொடக்கூடாது, குடிக்கக்கூடாது, அவங்க சாப்பிட்ற இடத்துக்கு போகக்கூடாது. இப்படி ரொம்ப கண்டிஷன்லாம் போட்டு தான் அவர் வாட்டி படிக்க வைக்கிறாங்க. முதல்ல மனசு ரொம்ப கஷ்டப்பட்டால் கூட அவர் பீமராவ் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது நம்ம படிக்கணும், படித்து நம்ம படிப்பில் முன்னேறணும்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டு படித்து நம்ம மெட்ரிகுலேஷனில் நிறைய மார்க் வாங்கி பாஸ் ஆகிறாரு. அவங்களுடைய அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியில் முதல்ல நிறைய மார்க்குனால அந்த மக்கள்லாம் ரொம்ப கொண்டாடுறாங்க. அப்போ பரோடா மன்னர் வந்து கொஞ்சம் தலித் மக்கள் மேலே கொஞ்சம் பாசம் உள்ளவர். அதில் யாராவது நல்லா படிக்கிறவங்களுக்கு தன்னுடைய செலவில் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கக்குள்ள இது அப்பா மூலம் தெரிஞ்சு அவரோட மன்னர் பரோடா மன்னர்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் வந்து பணம் விட்டு முதல்ல எந்த இதுக்கு அந்த கலாசாலையில் படிக்க வைக்கிறாரு. கல்லூரியில் படித்து முடிச்சுட்டு அங்கேயும் கல்லூரியிலையும் இவர் யாரும் கிட்ட பேச மாட்டாங்க, அவர் நிற்க மாட்டாங்க, அவர் நிற்கிறது வரமாட்டாங்க. அங்கேயும் ரொம்ப கொடுமையாக ஜாதி கொடுமையாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கவங்கள மன்னர் வந்து சொல்லுவார், நான் உன்னை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புகிறேன். ஆனால் 10 வருஷம் நீ படிச்சுட்டு இங்கே வந்து 10 வருஷம் நீங்கள் படிச்சுட்டு வந்து என்கிட்ட 10 வருஷம் வேலை செய்யணும்னு எழுதி வாங்கி அவர் அனுப்புகிறாரு. மாதம் 30 ரூபா அந்த வெளிநாட்டில் படித்து அனுப்புறதுக்கு. அதனால் அப்போ சம்பவிச்சக்குள்ள இவருக்கு வயசு வந்து 16 வயசு ஆகிடுது. அந்த 16 வயசுலேயே அவருக்கு 9 வயசு ராமாபாய் அப்படிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவருக்கு வந்து முதல்ல அந்த பிள்ளைகளையும் குடும்பத்தை விட்டு அவங்க அப்பா பொறுப்பை விட்டுட்டு அவர் மேல்நாட்டுக்கு படிக்க போகிறாரு. மேல்நாட்டில் படித்தா இவங்க வந்து ரொம்ப குடும்பமாக பிள்ளைகளை முதல்ல குழந்தை 2 குழந்தை இறந்துருது. ஆனால் தன் புருஷனுக்கு தெரியக்கூடாதுன்னு அவருடைய படிப்பு கிடக்கூடாதுன்னு அவர் சொல்லாமலேயே தன் புருஷனை படிக்கிறதுக்காக எந்த தவறும் கொடுக்காம தானே கஷ்டப்பட்டு ராட்டி டான்ஸில் விறக சாணியை தட்டி வைப்பாங்கல்ல, அதை விற்று கூட தன் குடும்பத்தை காப்பாற்றிருக்கான். ஆனால் அந்த ஊர் மக்கள்லாம் அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க, புருஷன் விளையாட்டை படிக்கிறாரு அப்படிங்கிறாங்கன்னு அதனால மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு காலையிலே 4 மணிக்கு எழுந்திரிச்சு பக்கத்து கிராமத்துலலாம் போய் அவங்க சாணியெல்லாம் போய் வந்து ராட்டியாக தட்டி அதே மாதிரி மற்றவங்களுக்கு தெரியாமலே விற்பனை செய்து குடும்பத்தை காமிச்சிடலாம். அப்படியே முதல்ல ஒரு பிள்ளை அது குடும்ப கஷ்டத்தாலேயே பிள்ளைகளுக்கு உடம்புலாம் போய் வைக்க முடியாமல் 3 பிள்ளைகள் இறந்துடுறாங்க. அந்த 3 பிள்ளைகளும் இறந்து பற்றி புருஷனுக்கு அவருக்கு சொல்லவே இல்லை. அவர் பீமாராவுக்கு சொல்லவே இல்லை. பீமாராவுக்கு படிக்கும்போது காலேஜில் ஒரு ஆசிரியர் வந்து ரொம்ப பாசமாக இவருடைய படிப்பையும் அதையும் பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு இவரை கொஞ்சம் நல்லா நடத்துவார். அதனால் அவருடைய ஞாபகமாக தன்னுடைய பேரனால அம்பேத்கர் அப்படிங்கிற பேரை சேர்த்துக்கிடுவார். அம்பேத்கர் பீமாராவ் சேர்த்துக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லாரும் அம்பேத்கர் தான் சொல்லுவாங்க. அவர் தன்னுடைய பேரை பீமாராங்கிற பேரை அது யூஸ் பண்ணாமல்
எப்போவுமே அந்த அம்பேத்கர் பதவி யூஸ் பண்ணார். அப்புறம் வெளிநாட்டிலேருந்து படிச்சுட்டு வரும்போது இவர் இந்த மன்னர் என்ன சொல்லுவார், இந்த கணக்குப்படி படித்து முடிகிற பணம் எனக்கு கரெக்டாக கொடுத்துட்டேன், இதுவும் படிக்க அனுப்ப மாட்டேன், நீ வந்து என்கிட்ட வேலை செய்யணும்னு தகவல் அனுப்புகிறோன்னா அவர் முதல்ல அமெரிக்காவில் கொலம்பியாவில் படித்த முதல் இந்தியர் அம்பேத்கர் தான் வராரு. வந்து மக்கள்லாம் அவரை அவங்க மக்கள்லாம் ரொம்ப கொண்டாட்டமாக வர இருக்கும்போது அவருடைய மனைவி ஒரு மொழியில் சந்தோஷப்பட்டுக்கிறார். அப்போ அவருடைய பக்கத்து அவருடைய சொந்தக்கார பொண்ணு கேட்குறா, எனக்கு எல்லாம் ஒரு பொறுப்பு எனக்கு நிறையா நகை பணம் கிடச்சா ரொம்ப சந்தோஷப்படியாங்கிறது, எனக்கு எந்த நகை பணம்லாம் ஆசை கிடையாது, என் கணவர் எவ்வளோக்களோ பேர் வாங்குறோ அதான் எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு தன்னுடைய கணவருடைய உயர்வை பற்றி மட்டும்தான் அவள் அந்த அம்மா சிந்தனை பண்ணி தன்னுடைய குடும்ப விஷயத்தை காமிச்சுக்கிறார். அப்போ அதனால் தந்து அவருக்கு அங்கே வந்தப்பறம் தன்னுடைய பிள்ளைகளை பற்றி கவலைப்படுறாரு. அப்புறம் அங்கே வந்து மன்னர்கிட்ட வந்து வேலை செய்கிறாரு. அங்கே பெரிய படிப்பு படித்தோம், அதிகாரி ஆகியும் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே வேலை செய்யல அங்குள்ள வேலை செய்கிறவங்க அதிகாரிகள் இவருக்கு தனி சம்பளம் வச்சு கொடுக்குறாங்க. அவர் மற்ற கடத்துக்கு போகக்கூடாது, அங்கே அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க கூட இவரை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் அவருக்கு ரொம்ப கவலையாகப்படுது, இன்னும் நம்ம படிப்பு கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, மன்னர்கிட்ட சொல்லி மேல் பண்ணி படிக்கணும்னு சொல்லிட்டு லண்டனுக்கு போயிடுறாரு. லண்டனில் போய் படித்து ஹானர்ஸ் படித்து சட்ட நிபுணரை படித்து சட்ட அலுவலர் ஆகி 3 வருஷத்தில் ஒரே வருஷத்தில் 3 பட்டம் படித்து பட்டம் வாங்கிடுறாரு. ஆனால் 24 நேரமும் அவருடைய சிந்தனையில் நம்மளுடைய உயர்வுக்கு நம்ம படிப்பு மட்டும் தான் நமக்கு உயர்வு, படிப்பை எந்த சந்தர்ப்பத்தையும் விடக்கூடாது, அதோட நம்ம ஜாதி கொடுமையாக இந்தியாவிலேருந்து நீக்கணும், நம்ம ஜாதி மக்களை நல்ல நிலையை கொண்டு வரணும் அப்படிங்கிறனால இன்னும் ஒரே எண்ணத்தில் தான் வந்து இந்தியாவுக்கு திரும்பி வராரு. இந்தியாவுக்கு வந்து எங்கே கஷ்டப்பட்ட ஜாதிகள் இருக்காங்களோ, கஷ்டப்பட்ட மக்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் போய் உதவி செய்கிறது, பள்ளிக்கூடம் வைக்கிறது, இப்படி நிறைய செய்கிறாரு. அப்போ அவருடைய இதை பார்த்துட்டு மக்கள் வந்து அவருக்கு சிறந்த ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. சிறந்ததுன்னா அவர் வந்து ஜெய் பீம் அப்படின்னு ஒரு ஜெய் பீம்னு ஒரு இது செய்கிறாரு. அந்த ஜெய் பீம் சொன்னால் இருளிலிருந்து வரும் வெளிச்சத்து பயணம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பேர் தான் ஜெய் பீம். அந்த ஜெய்பீம் பத்திரிகை நடத்தும் போது மக்களுக்கு எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியுது. ஆனால் முதல்ல காந்தி வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா இந்த தர்மமே போயிடும், எல்லாரும் ஒன்றா சமமாக நடத்தணும் அப்படிங்கிற கடைசியில் அவர் என்ன பண்ணுறாரு, நேரு வந்து இவருடைய அமைப்பை ஏற்றுக்கிட்டு அவரை தன்னை முதல் அமைச்சர்களை சட்ட மந்திரி ஆக்கி இந்தியாவுடைய இந்திய அமைப்பு சட்டத்தை பற்றி எழுதி வந்தார். அப்போ அவர் சட்ட மந்திரியாக இருக்கக்குள்ள சாரதா அப்படிங்கிற பெண்ணையும் கல்யாணம் பண்ணி அவருடைய துணையோட இருக்கிறா. நம்ம இந்து மதத்தில் நம்ம எல்லாரும் ஒரே இந்துக்கள் தான் இந்தியாவில். ஆனாலும் அந்த ஜாதி கொடுமையினால இருக்கிற நான் பௌத்த மதத்தை தழுவ போகிறேன், என் இந்து மதமே வேண்டாம், இந்து சாமிகளை பற்றி நான் விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு பௌத்த மதத்துக்கு மாறி கடைசி இறக்கும் வரை பௌத்த மதத்தை தழுவுறாரு. இன்றைக்கும் அவருடைய அவருடைய பேரில் நிறையா தலித் மக்களுக்கான முன்னேற்றத்துக்கான வழியையும் பாதையும் உண்டாக்கி போடுறது மட்டுமல்ல, எல்லா தலைவரும் உலகமே பாராட்டக்கூடிய சட்ட நிபுணராக பாராட்டப்படுறாரு.